ஒரு மனிதனின் சராசரி 70 ஆண்டுகளாகும். அவன் 25,550 நாட்கள் தன் வாழ்நாளில் வாழுகிறான். இதை மணிக்கணக்கில் சொல்ல வேண்டுமானால் 6,13,000 மணித்துளிகள் அவன் வாழுகிறான். இந்த வாழ்க்கையில் 8 மணி நேரம் தூக்கம், 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் பிற பணிகள் என்று பிரிக்கப்படுகிறது. 8,516 நாட்கள் தூக்கத்திற்கும் வேலைக்கும் அதே சமயத்தில் பிற பணிகளுக்கும் பயன்படுத்துகிறார். வாழ்வியல் கோட்பாடு என்பது பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், செத்தோம் என்று இல்லாமல் இப்படித்தான் வாழ்ந்தோம், இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படி எதிர்காலம் இருக்க வேண்டும் என்ற அடிப்படை குறிக்கோளுக்காக இந்த வழிபோக்கன் வந்திருக்கிறேன். என் கருத்துக்களை பகிர்கிறேன். ஒரு தனி மனிதன் என்பவன் எவ்வளவு ஆற்றல் உடையவனாக இருந்தாலும் சமுதாயத்திற்கு அவன் பயன்படவில்லையானால் எந்த விதமான பயனும் இல்லை. இதைத்தான் வள்ளுவன் சொல்லுகிறான். இறந்து உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றையான். ஒருவன் பிச்சை எடுத்துதான் இந்த உலகத்தில் வாழ வேண்டுமானால் அவனை படைத்த இறைவன், தலைவன், முதல்வன், அது மூல காரணமாக அனைத்தும் அழிக்கப்பட வேண்டும் என்றான். இதைதான் பாரதி என்ன சொன்னான்? தனி மனிதனுக்கு உணவில்லை, சகத்தினை அழித்திடுவேன் என்றான் பாரதி. இருட்டறையில் உள்ளதடா உலகம், ஜாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே. மருட்டுகின்ற மத தலைவர் வாழுகின்றார், கையடியும் மையடியும் வாழ்வது என்றால் சுருட்டுகின்றார் தம் கையில் கிடைத்தவற்றை சொத்தெல்லாம் தமக்காக்கி கொள்வார் தம்மை வெறுட்டுவது பகுத்தறிவே, இல்லையாயின் விடுதலையும் கெடுதலையும் ஒன்றே ஆகும்.